Good morning, sir. Good morning, sir. ஆமாம் சார், என் நேம் வந்து பெரியசாமி சார். நான் விருதுநகர் பாலசாமி டிவிஸில் சேல்ஸ்மேனாக இருக்கேன். இப்போ நீங்கள் பைக்கு எந்த மணி வேரியன்ட் பார்க்குறீங்க சார்? டிவிஎஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன். வண்டி மைலேஜும் நல்லா இருக்கும், பிக்கப்பும் நல்லா இருக்கும். டெய்லி உங்களோட ஆவரேஜ் ஸ்பீடு சரி, டெய்லி உங்களோட ஆவரேஜ் கிலோமீட்டர் எவ்வளோ சார் ட்ராவல் பண்ணுவீங்க? 70 கிலோமீட்டர். என்ன பர்பஸ்க்காண்டி? மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்காண்டி. நம்மகிட்ட என்னென்ன வேரியன்ட் இல்லை உங்களுக்கு? இப்போ கீர் பைக்ஸ் மாதிரி வேணுமா இல்லை ஸ்கூட்டர் மாடலில்? உங்களுக்கு ஸ்கூட்டர் மாடலில் வந்துட்டு நம்மகிட்ட 4 வேரியன்ட் இருக்குது சார். ஜஸ்ட்டில் 2 வேரியன்ட் இருக்குது, ஜூபிட்டர் 110ல் 4 வேரியன்ட் இருக்குது, ஜூபிட்டர் 125ல் 3 வேரியன்ட் இருக்குது, என்டார்க்கில் 4 வேரியன்ட் இருக்குது சார். இழுத்து போகணும், மைலேஜும் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். சரி சார், நம்மகிட்ட பைக்ஸ் வந்து மேலே இருக்குது. நீங்கள் மேலே வாங்க, நான் உங்களுக்கு ஒவ்வொரு இதையும் பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த வேரியன்ட் இருக்குன்னு பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் நீங்கள் பண்ணி பாருங்கள். போதும், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பாருங்கள். நம்மகிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் வேரியன்ட் வந்துட்டு ஸ்கூட்டி ஜஸ்ட்டு சார். ஜஸ்ட்டில் உங்களுக்கு 2 வேரியன்ட் இருக்குது. ஜஸ்ட்டுக்கு அடுத்து 110cc ஜூபிட்டர், இதில் வந்துட்டு 4 வேரியன்ட் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்துட்டு 125 மாடல். 125ல் வந்துட்டு 3 வேரியன்ட் இருக்குது. நீங்கள் கேட்ட உங்களோட இது சேல்ஸு மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்கு வந்து இந்த வண்டி வந்து உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா 125cc இருக்கிறனால உங்களுக்கு மைலேஜும் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் அந்த லோடுலாம் அதிகமாகவும் இதில் வச்சு கொண்டு போய்க்கலாம் சார். இதில் 3 வேரியன்ட் இருக்குது சார். 125ல் 3 வேரியண்ட்டுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ்னா, ஃபஸ்ட்டு வேரியன்ட் வந்துட்டு ட்ரம் பிரேக் வரும், அனலாக் டிஸ்பிளே வரும். 2வது வேரியண்ட்டில் டிஸ்க் பிரேக் வரும், அனலாக் டிஸ்பிளே வரும். 3வது வந்துட்டு டிஜிட்டல் டிஸ்பிளே வரும். டிஸ்க் வரும், டிஜிட்டல் டிஸ்பிளே வரும் சார். இதில் உங்களுக்கு எந்த வேரியண்ட் சார் பார்க்குறீங்க? சரி, இதான் சார் 125ல் வந்துட்டு இந்த வேரியண்ட் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்எக்ஸின்னு சொல்லுவாங்க. எஸ்எக்ஸினா ஸ்மார்ட் கனெக்ட். இந்த வண்டியில் வந்துட்டு நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த வண்டியில் வந்துட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 12 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. நம்ம டிவிஎஸ் பிராண்டில் மட்டும்தான் 2 வீலுமே வந்துட்டு 12 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். 12 இன்ச் இருக்கிறனால உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தரையிலேருந்து இந்த இடம் வரைக்கும் அதிகமாக இருக்கும். நீங்கள் இப்போ சப்போஸ் லோடே அதிகமாக வச்சுருந்தாலுமே மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப அடியில் போய் உங்களுக்கு வந்து உரசாது, பாடி வந்து டேமேஜ் பண்ணாது. அது மாதிரி இதில் வந்துட்டு உங்களுக்கு 12 இன்ச் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க சார். ரோட்டோபட்டல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம டிவிஎஸ் பிராண்டில் தான் இதுவுமே கொடுத்துருப்பாங்க. இந்த ரோட்டோ டிஸ்க் இது பிளேட்டோட ஃபங்க்ஷன் என்னன்னா, நீங்கள் லாங் ட்ராவலாக நீங்கள் சொன்னீங்களா லாங்காக போகிறப்ப, அப்போ வந்துட்டு வெளியே இருக்கிற ஏர் ஃபுல்லாக உள்ளே போய் உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து அதிகமாக பண்ணி கொடுக்கும். அது மாதிரி டிஸ்கோட லைஃப்பும் வந்து லாங்காக இருக்கும். இதில் முன்னாடி வந்துட்டு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால என்ன பெனிஃபிட்னா, இப்போ நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்ப மேடு பள்ளம் இதெல்லாம் ஏறி இறங்குறப்ப வந்துட்டு உங்களுக்கு ஷோல்டர் பெயின் இதெல்லாம் வராது. வண்டியோட இது வந்து ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். இது வந்து டியூப்லெஸ் டயர் தான். சப்போஸ் வண்டி பஞ்சரே ஆனாலுமே நீங்கள் நியரஸ்ட் ஸ்டேஷன் வரைக்கும் பைக்கை மூவ் பண்ணி ஓட்டிட்டு போய்க்கலாம். இது வந்துட்டு மெட்டல் மேக்ஸ் பாடிம்பாங்க. இதில் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு டிஆர்எல் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் டிஆர்எல் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்கனால வந்துட்டு உங்களுக்கு பகல்லையுமே அந்த லைட்டில் வந்துட்டு ஹெட்லாம்ப் வந்துட்டு எரியும், ஒயிட் கலராக இருக்கும். நைட்டும் இன்னும் நல்லா வெளிச்சமாக இருக்கும். இந்த டிஆர்எல் எல்இடி லைட்டு கொடுத்துருக்கனால என்ன பெனிஃபிட்னா, எக்ஸ்ட்ரா 30% பேட்டரி சேவேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இதே வந்துட்டு உங்களுக்கு ஹேலஜன் பல்பு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இது உங்களுக்கு கிடைக்காது, பேட்டரி அதிகமாக இது ஆகும். எல்இடி கொடுத்துருக்கனால பேட்டரியோட லைஃப் டைம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாமே டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க சார். இதில் வந்துட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, கால் அலாட்டு. நீங்கள் ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிவிஎஸ் ஆப் உங்களுக்கு ஏற்றி தருவாங்க. அதில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற கால்ஸ் நம்பர் சேவ் பண்ணி தந்தீங்கன்னா சேவ் பண்ண நம்பர்ஸோட வரும். 2வது கூகுள் மேப் நேவிகேஷன். இப்போ நீங்கள் இங்கேருந்து சப்போஸ் நீங்கள் போகிற மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்கு லொக்கேஷன் போட்டிங்கன்னா அதுக்கான இது ஃபுல்லாக காட்டும். எத்தனை மீட்டரில் எங்கிட்ட வளையணும், ரைட்டில் 60 மீட்டர் வளையணும், லெஃப்ட்டில் யூட்டன் அடிக்கிற எல்லாமே இதில் காமிச்சிடும் உங்களுக்கு. இதில் வந்துட்டு ட்ரிப்பின்னு கொடுத்துருப்பாங்க. ட்ரிப்பு ஏன்னா என்னன்னா, காலிலேருந்து நைட் வரை நீங்கள் ஓட்டியிருப்பீங்க, எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க. ட்ரிப்பு வீணா 1 வாரம் ஃபுல்லாக ஓட்டியிருப்பீங்க. டிஸ்டன்ஸ் டு எம்டி, உங்கள்கிட்ட எவ்வளோ பெட்ரோல் இருக்குது, நீங்கள் எவ்வளோ தூரம் போய்க்கலாம், அதுவும் இதில் பார்த்துக்கலாம் சார். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் லோட் வைக்கிறப்ப கூட டக்குன்னு வண்டி மூவ்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் சேஃப்டிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இந்த இது கொடுத்துருப்பாங்க சார். நீங்கள் சப்போஸ் சிக்னலில் இந்த மாதிரி இடத்துல நிற்கிறப்ப வந்துட்டு இதை போட்டு விட்டீங்கன்னா 10 செகண்ட்ஸில் ஆஃப் ஆகும்.
10 செகண்ட்ஸ் மீன்ஸ் நார்மலாக கிடையாது. இன்ஜின் வந்து உங்களுக்கு ஒரு 500 மீட்டரை கிராஸ் பண்ணி அந்த ரன்னிங் இன்ஜின் கொஞ்சம் ஹீட்டாக இருந்தால் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இதுவாகும். இந்த வண்டியில் வந்துட்டு மெயின் பெனிஃபிட் என்னதுன்னா சார், பெட்ரோல் டேங்க் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க 3 மாடல்லையுமே. பெட்ரோல் டேங்க் முன்னாடி இருக்கிறனால என்ன பெனிஃபிட்னா வண்டியை விட்டு நீங்கள் அடிக்கடி இறங்க தேவையில்லை. ரெண்டாவது பெனிஃபிட் லார்ஜர் சீட்டு கொடுத்துருப்பாங்க. லார்ஜர் சீட் இருக்கிறனால இந்த வண்டியில் வந்துட்டு இந்த சீட்டோட லென்த் வந்துட்டு 756 mm இருக்கும். நீங்கள் 3 பேர் வரைக்கும் தாராளமாக உட்காந்துக்கலாம். சப்போஸ் இல்லாட்டி நீங்கள் லோட் அடிக்கணும்னு கேட்டீங்க, அந்த பர்பஸ்க்காண்டி கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்துட்டு 33 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ ஏதாவது திங்ஸ் எல்லாம் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் முன்னாடி காலை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். லெக் ஸ்பேஸுமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதுனாலனா இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பிளேஸ் ஃபுல்லாக பின்னாடி கொடுத்துருக்கனால. இந்த வண்டியில் வந்துட்டு டாப் வண்டியில் மட்டும்தான் பேக்கில் வந்து புஷன் வரும். மிச்சம் 2 வேரியன்ட்லையுமே உங்களுக்கு வராது. இந்த வண்டியோட வெயிட் எவ்வளோனா 108 கிலோ தான் இருக்கும் உங்களுக்கு. வண்டியோட வீல் பேஸ் வந்துட்டு 1275 mm கொடுத்துருப்பாங்க. 2 வீலுக்கும் இடைப்பட்டதும். இதனால என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் இப்போ நிறைய லோடு வச்சுட்டு போய் சடனாக திரும்புவீங்க. அந்நேரம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பேலன்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். பின்னாடி வந்துட்டு சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. எம்ஐஜி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறீங்க, சப்போஸ் இந்த வண்டி வந்து லாங் ட்ராவலாக 284 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ஓட்டிக்கலாம், ட்ராவல் பண்ணிக்கலாம் நான் ஸ்டாப்பாக. அந்த டயத்தில் வந்துட்டு உங்களுக்கு பேக் பெயின் இந்த மாதிரி எதுவுமே வராது. சஸ்பென்ஷன் இருக்கனால எல்லாமே அது அப்சர்வ் பண்ணிக்கிடும் உங்களுக்கு. வேற எதுவும் டவுட் இருக்கு? சரி சார், அந்த வண்டியில் நீங்கள் உட்காந்து பாருங்க, வண்டியோட கம்ஃபர்டபுள் எப்படின்னு பாருங்கன்னா, உங்களுக்கு கீழே டெஸ்ட் ட்ரைவ் வண்டி தரேன், அதை ஓட்டி பாருங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு வண்டியில் வந்துட்டு சைடு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வண்டி ஆப்ரேட் பண்ணி மூவ் ஆகிட்டு இருக்கிறப்ப சைடு ஸ்டாண்ட் இறங்கினாலுமே வந்து வண்டி உங்களுக்கு வந்து ஆஃப் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சார். வண்டி ஆனால் உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கா உட்காந்து பார்க்குறப்ப. வாங்க கீழே வாங்க. இந்த வண்டியில் வந்துட்டு உங்களுக்கு ஈஸி சென்டர் ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்க லோடெல்லாம் வச்சுட்டு சென்டர் ஸ்டாண்டு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதில் வந்துட்டு ஈஸி சென்டர் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் சென்டர் ஸ்டாண்டு போடுறதுக்கும். சரி கீழே வாங்க சார், உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பைக் தானே. சரி வாங்க சார். வண்டி ஓட்டி பார்த்தீங்களா சார், ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு கிடச்சிச்சா? சரி சார், வண்டி எப்போ எடுக்கிற மாதிரி எதுவும் பிளான் வச்சுருக்கீங்களா சார்? இப்போ பொங்கலுக்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க சார். அதில் வந்துட்டு உங்களுக்கு 2 கலர் இருக்கும். நீங்கள் பார்த்துருந்த கலர் ஒன்று, மெரூன் கலர் ஒன்று இருக்கும். அதிலே நீங்கள் பார்த்தது வந்து மேட் ஃபினிஷ், அதிலே ஷைனிங் ஒன்று இருக்கும் சார். மெரூன் கலரே பிடிச்சி. சரி சார், உங்களுக்கு வந்து உங்கள் நம்பர் மட்டும் சொல்லுங்கள் சார். உங்களுக்கு நான் ப்ரோச்சர் எல்லாமே வந்துட்டு ஆன்லைன்லேயே போட்டு விட்ருவேன். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் அதுலேயுமே இருக்கும். நீங்கள் புக்கிங் மாதிரி வேணால் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொட்டேஷனு ப்ரோச்சர் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உங்கள் கான்டாக்ட் போட்டு விட்டேன் சார். அதில் என் நம்பர் இருக்கும். எதனாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி சார். சரி முடிச்சிடுவோம் எந்திரி. சரி சரி சார், தேங்க்யூ சார். ஆ